குழந்தைகளிடம் வாக்கு கேட்ட தவிக தலைவர் விஜய் மீது கோவை காவல் ஆணையரகத்தில் விசிக நிர்வாகி புகார். தன் 5 வயது மகன் விஜயின் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி அடம் பிடித்ததால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் ஆதங்கம். என் பேர் பாலகிருஷ்ணன். நான் கணபதியில் இருந்து வர்றேன். நான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர். போன 21ஆம் தேதி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பரப்புரையின் போது குழந்தைகளிடம் எப்படி நீங்கள் வீட்டில் மிட்டாய்க்கும் துணிமணிக்கும் எப்படி அடம் பிடிச்சி ஓட்டு வாங்கி எப்படி அடம் பிடிச்சி வாங்குறீங்களோ அந்த மாதிரி விஜய் மாமா அவர்களுக்கு அடம் பிடிச்சி ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி குழந்தைகளை ஒரு ஓட்டு பொறுக்கும் கருவியாக யூஸ் பண்ணியிருக்காரு. இதனால் என் வீட்டில் என் குழந்தை ஓட்டு போட போகும்போது நீங்கள் டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வற்புறுத்தி டிவிகேக்கு ஓட்டு போட சொல்கிறான் என் பையன். இதை சமாதானப்படுத்துறதுக்கே எனக்கு பெரிய விஷயமா போச்சு. இதே மாதிரி மக்கள்கிட்ட எவ்வளோ குழந்தைகள் இப்படி சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட சொல்லியிருக்காருன்றது மக்களுக்கு தெரியும் நல்லாவே. இது சம்மந்தமாக குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள ஒரு ஓட்டு போடுற ஒரு கருவியாக, ஓட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கருவியாக யூஸ் பண்ணியிருக்கார் விஜய். இது சட்ட ரீதியாக ரொம்ப குற்றமான விஷயம். இது சம்மந்தமாக நான் இன்றைக்கி காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுக்க வந்திருக்கேன். நேற்று எலெக்ஷன் கமிஷனுக்கிட்ட இமெயில்லையும் போஸ்ட் மூலியமாகவும் புகார் அளிச்சிருக்கேன். இது சம்மந்தமாக தக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அப்படி கமிஷனர் நடவடிக்கை எடுப்பார், எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கும்னு நம்புகிறேன். அப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் நீதிமன்றத்தை நாட போகிறேன். நன்றி, வணக்கம். யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் அது சொல்லக்கூடாது இல்லைங்களா? குழந்தைங்க ரொம்ப வற்புறுத்துறாங்க. நான் அவங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேன். நான் டிவி கேட்ட போட்டேன்னு பொய் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லனால என் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் போகுது. இது என்னையும் பொய் சொல்ல வச்சுருக்காங்க இல்லையா? இது இவங்க இப்படி சொல்லலைன்னா விஜய் அவர்கள் இப்படி சொல்லி குழந்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்ததுனால தானே இந்த பிரச்சனை. எவ்வளோ நாள்? 5 வயசுங்க. ஓட்டும் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு தானே இந்த பிரச்சனையே வந்துச்சு. நான் 23ஆம் தேதி ஓட்டு போட போகிறேன்னு சொல்கிறப்ப தானே இந்த பிரச்சனை வந்துச்சு. எனக்கு வந்ததுனால நான் புகார் தர்றேன். இந்த மாதிரி எவ்வளோ பேர் மன அழுத்தத்துக்கு ஆளாகியிருக்காங்க, எத்தனை பெற்றோர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகியிருக்காங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என்னை மாதிரியே எத்தனை பெற்றோர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது எனக்கு புரியுது. பொய் சொல்ல வைக்கிறாங்க பெற்றோர்களை குழந்தைகள் இடத்துல. இனி தேர்தல் முடிவு எப்படி வரும்ன்றது எங்களுக்கு தெரியாது. அது குழந்தைகள் இன்னியும் எப்படி மென்மேலும் பாதிக்கும்ன்றது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு பேரண்ட்ஸாக, கட்சிக்காரன்றதை விட ஒரு பெற்றோராக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் இது இந்த வீடியோஸ் பரவாமல் தவிர்க்கிறதுக்கு வேண்டி காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இது பேசின விஜய் அவர்கள் மீதும் ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் மூலிமா நடவடிக்கை எடுக்கணும். பிஎன்எஸ் நான் நியூஸ் பார்ப்பேன், நான் வீட்டில் நியூஸ் பார்ப்பேன். அப்போ டிவியில் அதான் அந்த பரப்புரை நிகழ்வு நான் செல்ஃபோன் காட்டுறதில்ல. வீட்டில் நியூஸ் பார்க்குறப்ப அந்த பரப்புரை மூலிமா பார்த்தப்போ ஒரு டைம் பார்த்தது தான். அவன் கொஞ்சம் விஜய் ரசிக்கிறவன், அதனால் கொஞ்சம் மனசில் பசுமரத்தாணி போல் பதிஞ்சிருச்சு அவன் மனசில். வேற ஒன்றும் இல்லை. 5 வயசுங்க. எதுங்க? அதுக்கு குழந்தைய தானே கம்ப்ளைண்ட் பண்ண. நான் இப்படி போய் பண்ண முடியும்? 1098க்கு நான் பண்ண முடியாதுல்ல. குழந்தைகளுக்கு ஏதோ அபியூஸ் வந்துச்சு. நான் அதனால தான் காவல்துறைக்கே புகார் சொல்ல வந்தேன். கரெக்டு தாங்க. முதல்ல நான் எலெக்ஷன் கமிஷன் அதாவது இதை பேசினவர் மேலே முதல்ல தப்புங்க. அதை தடுக்காம விட்ட சைபர் கிரைம் மேலேயும் தப்பு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காத எலெக்ஷன் கமிஷன் மேலேயும் தப்பு. இந்த தப்பை நான் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இது அவங்க மேற்கொண்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் நீதிமன்றத்தை நாட போகிறேங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவே ஒரு 10-15 பேர் பக்கம் இதே பிரச்சனை தான். அவங்க வேறு கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க, வேறு கட்சியிலையும் இருக்கக்கூடியவங்க, ஓட்டு போடுறவங்களும் சரி, பொது வெகுஜன மக்கள் தான், அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க.
ஒரு பையன் பாதிக்கப்பட்டிருக்காரு. பையனோட அம்மாவோட விஷயம் என்னவா இருக்கு? அம்மாவோட அம்மா என்ன நினைக்கிறேன்? அம்மா வந்து நீங்க பேசாம அவங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி அதாவது பேசாம அவங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அடம் பிடிக்கிறாங்க. அடத்தினால அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க ஓட்டு போட்டுருங்களா அவங்களுக்கு அப்படின்றாங்க. அம்மாக்கள் மேஜர் தானே, அவங்களே மாறுறாங்களே. அது மாத்தினது யாரு? குழந்தைகள் சொல்லி தானே மாத்தினது. குழந்தைங்க கிட்ட யார் பதிய வச்சது? பிஞ்சு மனசுல நஞ்ச வச்சது யாரு சொல்லுங்க? விஜய் தானே. பொம்மைக்கு அடை முடிக்கிற மாதிரி தான் படம் முடிக்கிறேன். ஆமா, இது சொல்லி தூண்டி விட்டது யாருங்க? ஓட்டு போடாதவங்க ஓட்டு போட வைங்க. டிவி போட்டு அது டிவிக்கு விஜய் மாமாக்கு ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு தானே சொல்லி இருக்காரு. அதை சொல்லி தானே கிண்டர் ஜாய், சாக்லேட்டு, டைரி மில்க், ட்ரெஸ், இதுக்கெல்லாம் எப்படி அடம் பிடிப்பீங்களோ அந்த மாதிரி அடம் பிடிச்சி விஜய் மாமாக்கு ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு இருக்காரு. உங்க பையன் அடம் பிடிச்சத ப்ரூஃப் இருக்காங்களா? இல்ல, அது நான் தான் ப்ரூஃப். எங்க வீட்லயே இருக்காங்க. நீங்க குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை, ஏதாவது உளவியல் ஆலோசனை? நான் இப்போ அவங்க பாட்டி கிட்ட சொல்லி டூர் கூட்டு போக சொல்லியிருக்கேன். அவனை சமாதானப்படுத்துறதுக்கு, டைவர்ட் பண்றதுக்கு. வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம டிவி கேட்க ஓட்டு போட சொல்றீங்களா? எனக்கு 23ஆம் தேதி நான் ஓட்டு போட போறப்ப தான் வந்து எனக்கு இந்த பிரச்சனையே நடந்துச்சுங்க.